ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். நீங்கள் எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நீங்கள் எல்லாம் நல்லபடியாக இருக்க நான் கடவுள்கிட்ட வேண்டிக்கிறேன். ஒடிஷா மெம்பர் எல்லாருக்குமே ஜெய் ஜெகநாத் நமஸ்கார். எல்லாருக்குமே நான் சாரி சொல்லிக்கிறேன். என்ன பார்த்தீங்கன்னா, நான் வந்து வீடியோ போடவே இல்லை. ஒரு மாதம் ஆகுது வீடியோ போட்டு. நிறைய பேர் எனக்கு வந்து என் மேலே அக்கறை வச்சு என் மேலே பாசமாக நிறைய பேர் ஒரு இதாக கேட்டிருந்தீங்க. என்னாச்சு, ஏன் வீடியோ போட மாட்டேற, நீனுமே போட மாட்டேற, கார்த்திகாவும் போட மாட்டுறாங்க அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. மழை பெய்ஞ்சினால அதனால தான் வீடியோ போட முடியல. ரொம்ப மழை, நல்லா எங்கள் மழை கரண்ட்டு மேபி இங்கே மழை வந்தாலே கரண்ட்டு இருக்காது. நம்ம ஊர் வந்து மலை சைடு, மரம் சைடு அந்த மாதிரி காடாக இருக்குமா, அதனால் சின்ன ஒரு காற்று அடித்தாலுமே அந்த அளவுக்கு ஸ்ட்ராங்காக இல்லை. இங்கே இருக்கிற லைன் மரம் எல்லாம் கீழே விழுந்துரும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ரொம்ப மழை. அதுக்கப்புறம் நம்ம உதுடா போகிற வழியில் ஒரு பாலம் இருக்கும். அந்த பாலம் உடஞ்சி தண்ணி ஃபுல்லாக அந்த சைடு வந்து ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருந்தோம் மழை டைமில். இன்னும் மழை இருக்குதுன்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஆனால் மயூர்பஞ்ச் டிஸ்ட்ரிக்ட் பொறுத்த வரைக்கும் நல்ல மழை இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. வயல் வேலை நடக்குது. அந்த வயல் வேலைக்கு போக ஆரம்பிச்சிடுறாங்க. அதுக்கப்புறம் நானுமே பாப்பா வச்சுக்கிட்டு ரொம்ப கஷ்டம்தான் வயல் வேலை பார்க்குறதெல்லாம். அப்பயும் நான் வயல் வேலைக்கு நான் 2-3 நாளாக போயிட்டு தான் இருந்தேன். இதுக்கப்புறம் உங்களுக்கு கண்டிப்பாக டெய்லி உங்களுக்கு வீடியோ கொடுத்துக்கிட்டு இருப்பேன். இவ்வளோ நாள் வீடியோ போடாததுக்கும் நான் சாரி. இதுக்கப்புறம் எனக்கு தொடர்ந்து நீங்கள் பழைய சப்போர்ட் பண்ண மாதிரி திரும்பி எனக்கு சப்போர்ட் கொடுங்க. தப்பு எல்லாம் என் மேலே தான். நான் வீடியோ போடாமல் சுச்சுவேஷன் அந்த மாதிரி ஆகிடுது எனக்கு. நான் அப்புறம் என்ன பண்ணுறது? அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, இந்த ஃபோனே உங்களுக்கு தெரியும் கொஞ்சம் பிரச்சனையாக ஃபோன் தான் அப்படின்னு சொல்லிட்டு கடையில் கொடுத்து கொஞ்சம் சரி பண்ணி இப்படி தான் நான் வச்சுக்கிறேன். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா, எனக்கு எந்த அளவுக்கு சப்போர்ட் பண்ணுறீங்களே, எனக்கு வந்து இந்த யூடியூப்பில் எனக்கு சத்தியமாக என்னன்னுமே தெரியாது. எல்லாமே எனக்கு வந்து கார்த்திக் அக்கா தான் சொல்லி கொடுத்தாங்க. கார்த்திக் அக்கா வந்து புதுசாக ஒரு ஐடி ஓப்பன் பண்ணியிருக்காங்க. அவங்களுக்குமே நீங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள். ஏன்னா அவங்கெல்லாம் நான் இல்லை. எனக்கு வந்து நிறைய இதில் எனக்கு சப்போர்ட் கொடுத்துருக்காங்க. நிறைய இது பண்ணிருக்காங்க. நிறைய ஹெல்ப் பண்ணியிருக்காங்க அந்த அக்கா எனக்கு. அந்த அக்கா நல்லா இருந்தாலும் எனக்கு போதும். அக்காவுக்கு தயவுசெய்து நான் கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள். அக்காவுக்கு சப்போர்ட் போடுங்க. என்னோடய புது சப்ஸ்கிரைபர் இருக்கட்டும், பழைய சப்ஸ்கிரைபர் இருக்கட்டும், அக்கா சேனலை பார்க்குறாக்கும், என் சேனலாக பார்க்குறவங்களுக்கும் 2 பேருக்குமே நான் உங்களுக்கு ஒரு ரிக்வெஸ்ட் மாதிரி கேட்குறேன். உங்கள் ஃப்ரெண்டுக்கு எல்லாருக்குமே ஷேர் பண்ணி அக்காக்குமே சப்போர்ட் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். நான் இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறேன்னு பார்த்தீங்கன்னா, நான் எதனால் வீடியோ போடல அதை பற்றி நான் உங்கள்கிட்ட நான் பேச போகிறேன். அப்புறம் பார்த்திங்கன்னா, என்னோடய ஃபோன் கொஞ்சம் பிரச்சனையாக இருக்குது அப்படின்னு சொல்லியிருந்தேன்ல. அதுக்கப்புறம் ஃபோன் கொஞ்சம் கடையில் கொடுத்து வச்சுருந்தேன். இப்போ வந்து வயல் டைம் வர ஷார்ட் ஆகிடுச்சா, அதனால் பணம் எல்லாமே நானுமே வயல் வேலைக்கு போயிட்டு இருந்தேன். பக்கத்து வீட்டுக்காரங்க வயல் வேலைக்கெலாம் நான் போயிருந்தேன். வயல் வேலை அந்த அளவுக்கு தெரியாது எனக்கு. அதுக்கப்புறம் வந்து சரி நம்ம கற்றுக்கணும், இப்பயே தான் லாஸ்ட் நமக்கு எதுவும் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் கொஞ்சம் மாமியார் கூட ஹெல்ப் பண்ணுற மாதிரி நானுமே போயிருந்தேன். ஒரு நாளைக்கு வந்து வேலை தெரிஞ்சவங்களுக்கு வந்து 250 ரூபா அந்த மாதிரி சொல்லி கொடுத்துருந்தாங்க. எனக்கு வந்து வேலை தெரியல, 150 ரூபா தான் எனக்கு கொடுத்துருந்தாங்களே. நான் போய் அந்த நாற்று எடுக்கிறது, அதுக்கப்புறம் இந்த மாதிரி நாற்று இது பண்ணுறது, நடுவு நடுறது, அது எல்லாமே கொஞ்சம் கொஞ்சமாக ஒரு 1 வீக் வரைக்கும் நான் போயிட்டு இருந்தேன். பாப்பா வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா நாத்தனார் இருந்தால் நாத்தனார்கிட்ட வந்து நான் பாப்பா வந்து கொடுத்துட்டு போயிருந்தேன். காலையில் வீட்டு வேலை முடிச்சுட்டு ஒரு 8 மணிக்கு போனோம்னா மதியம் வந்து ஒரு 2 மணிக்கெலாம் வந்துடலாம். அந்த மாதிரி 1 மணி நேரத்துக்கு வந்து 50 ரூபா அப்படின்னு சொல்லி ஒரு மாதிரி டிக்கா காமோ அப்படி சொல்லுவாங்க. டிக்கா வேலை எதுன்னு பார்த்தீங்கன்னா வச்சுக்கே, நம்ம அந்த 1 மணி நேரத்துக்கு நம்ம டக்கு டக்குன்னு வேலை செஞ்சு முடிச்சிடணும். அந்த மாதிரி ஒரு இது பண்ணுறாங்க இங்கே. அதுக்கப்புறம் நாங்கள் எல்லாருமே வயல் வேலைக்கு போயிட்டு இருந்தோம். அதுக்கப்புறம் இங்கே உங்களுக்கே தெரியுமே, ஒடிசாவில் வந்தாலும் கொஞ்சம் பணம் கஷ்டம், கொஞ்சம் அதிகமாக தான். ஒருத்தவங்க வேலைக்கு போய் தான் நம்ம ஃபேமிலியை ரன் பண்ணுறதா இருக்கும். நமக்கு எதாவது தேவையானதும் ஹாஸ்பிட்டல் செலவுக்கு எல்லாமே அப்படி தான் இருக்கும். அதுக்கப்புறம் கொஞ்சம் உடம்பு சரியாமல் இருந்துச்சு. எனக்கு ஜலி ஜுரம், பாப்பாவுக்கும் ஜலி ஜுரம். அதுக்கப்புறம் எனக்கும் ஒரு சில பிரச்சனைலாம் இருந்துச்சு. நான் உங்களுக்கு அடுத்தடுத்த வீடியோவில் சொல்கிறேன் என்னென்ன நடந்துச்சு அப்படின்னு நான் சொல்லிவிட்டு. அதுக்கப்புறம் நிறைய பேர் எனக்கு கமெண்ட் பண்ணி கேட்டுருந்தாங்க, ஏன் ஜெயா வீடியோ போட மாட்டேற, வீடியோ போடு அப்படின்னு சொல்லியிருந்தீங்க. உடம்பு சரியாமல் இருந்த காரணால தான் வீடியோ போட முடியல. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா மழை வர தொடர்ந்து கரண்ட் இல்லாமல் போயிடுச்சு. ஃபோனும் சரியில்லை. இந்த ரீசனால் தான் என்னால் வீடியோ போட முடியல. எப்பயும் மாத்திரை சாப்பிட்டுட்டு தான் இருக்கேன். ஓரளவுக்கு பரவாயில்ல இப்போ உடம்பு. பாப்பாவுக்கு இப்போ ஓரளவுக்கு நல்லா ஆகிட்டா. பாப்பாவுக்கு வந்து உடம்பு சளி ஜுரம் அது மட்டும்தான். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா, நான் உங்ககிட்ட சொல்லியிருந்தெல்லாம் முன்னாடியே நம்ம வந்து லோன் பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தோம் பார்த்தியா. அந்த லோன் பணம் வந்து நாங்கள் நினச்சிட்டு இருந்தோம் இந்த அடுத்த மாதமே தந்துடுவாங்க, ஜூலை மாதத்துலேயுமே தந்துடுவாங்க. ஜூலை மாதத்தில் தந்தால் நம்ம ஒரு புது ஃபோன் வாங்கலாம் அப்படின்னு சொல்லி நான் பிளான் பண்ணிட்டு இருந்தேன். ஒரு 20,000க்குள்ளே 19,000க்குள்ளே ஒரு நல்ல குவாலிட்டியான ஃபோனு, வீணாகாத அளவுக்கு நல்ல ஒரு ஃபோனாக வாங்கலாம். நல்ல கேமரா இருக்கிறத பார்த்துட்டு நம்ம எந்த அளவுக்கு அதிகமாக பணம் போட்டு வாங்கினா தான் ஃபோனுமே நல்லாயிருக்கும். நம்ம கம்மி பணம் போட்டு பார்த்தா ஃபோன் சீக்கிரம் வீணாகிடுது அப்படின்னு சொல்லி நம்ம அதுக்காண்டி நான் பிளான் பண்ணிட்டு இருந்தேன். ஆனால் அவங்க என்ன சொல்லிட்டாங்கன்னு பார்த்தீங்கன்னா, இப்போதைக்கு பணம் கொடுக்க மாட்டோம், மழை டைமாக இருக்குது, அதனால் வந்து பார்த்திங்கன்னா இன்னும் ஒரு 2 வாரம் போல், 2 வாரம் இன்னும் ஒரு 2-3 நாள், ஒரு வாரம் போகுதும் அப்படின்னு நான் சொல்லியிருக்காங்க. நாங்கள் ஒரு வாரத்துக்கு முன்னாடி கேட்டிருந்தப்போ அப்படின்னு சொல்லாங்க. மேபி இந்த வாரம் தந்தாலும் தரலாம், ஆனால் அடுத்த வாரம் திங்கக்கிழமையிலேருந்து தந்தாலும் தருவாங்க. அது வந்தால் நம்ம பார்க்கலாம், நம்ம மொபைல் வாங்குறது. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா
தொடர்ந்து வீடியோ நான் உங்களுக்கு போட்டுட்டு இருக்குன்னு நினைக்கிறேன்லாம் முடியாமல் சுச்சுவேஷன் அந்த மாதிரி ஆயிடுச்சு. நிறைய பேர் கேட்டுட்டு இருந்தீங்க, நீங்கள் தமிழ்நாட்டுக்கு போகிறீங்களா அப்படின்னு சொல்லிட்டு. தமிழ்நாட்டுக்கு நாங்கள் கண்டிப்பாக போவோம், போகாமல் இருக்க மாட்டோம். வேலைக்காட்டி நாங்கள் தமிழ்நாட்டுக்கு நாங்கள் போவோம். கரெக்டாக சொல்ல முடியாது, நான் போகிறப்ப நான் உங்களுக்கு சொல்கிறேன். நாத்தனாரை வந்து இப்போ இங்கே தான் இருக்காங்க, அவங்களுமே நாளைக்கு ஊருக்கு போயிடுவாங்க. வந்து ஹைதராபாத்தில் வந்து நர்சிங் ஒர்க் பண்ணுறாங்க மெடிக்கலில். அவங்களுமே டிக்கெட் கன்ஃபார்ம் ஆகிடுச்சு, போகணும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. அவங்க வந்து நாளைக்கு காலைல போய் வீட்டுக்காரர் வந்து பஸ் ஏற்றி விட்டு வந்துடா, அவங்களுமே போயிடுவாங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நான் இதுக்கு முன்னாடி எடுத்த வீடியோலாம் எடுத்து வச்சுருக்கேன், கொஞ்சம் கொஞ்சம் வீடியோ. அதெல்லாம் உங்களுக்கு ஒரு வீடியோ நான் வந்து அப்லோட் பண்ணுறேன். எனக்கு என்ன உடம்புக்கு பிரச்சனைன்னு சொல்லிட்டு நான் அடுத்தடுத்த வீடியோ உங்ககிட்ட சொல்கிறேன். இன்றைக்கி வீடியோ அவ்வளோதான். வீடியோ பிடிச்சிருந்தா ப்ளீஸ் லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய். எனக்கு நெக்ஸ்ட் வீடியோ பார்க்கலாம். அதுக்கப்புறம் தொடர்ந்து உங்களுக்கு நான் வீடியோ கொடுக்குறேன் ஃப்ரெண்ட்ஸ்.